மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தாத்தாவும் பாட்டியும் விஜயை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ராதாவும் அன்பும் வந்துட்டு ராதா வந்து கேட்குறாங்க, அம்மா என்னம்மா விஜய் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்களா, அவள் எப்படி இருக்காம்மா அப்படின்ட்டு கேட்கவும், உடனே வந்து பாட்டியும் அவெல்லாம் நல்லா தாண்டி இருக்கான், நான் தான் அவனே நினச்சிட்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ராதா கேட்குறாங்க, அம்மா நீங்கள் வளகாப்பை பற்றி சொல்லிட்டீங்களாம்மா, அவள் என்னம்மா சொன்னா அப்படின்ட்டு கேட்குறப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் எல்லாமே சொல்லிட்டேன்டி, ஆனால் வந்து அவள் இருக்கானே, அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கானே தெரியல, அவன் வந்து வளகாப்புலாம் இப்போ வேணாம், நீங்கள் கொண்டு வந்த பணம் அதுக்கப்புறம் பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல அதே போதும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான், எங்களெல்லாம் மறந்தே போயிட்டான்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ராதா கேட்குறாங்க, அம்மா நீங்கள் கூப்பிட்டீங்களாம்மா வீட்டுக்கு வர சொல்லி, நீங்கள் காவேரி கிட்ட போய் பேசுனீங்களாம்மா, காவேரி கிட்ட பேசினா ஒரு வேளைக்கும் விஜய் கூட நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் இல்லையா திரும்பி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ பாட்டி வந்து, இல்லடி அவன் சொல்கிறான், அவன் பொண்டாட்டி மதிக்காத இடத்துல அவன் வந்து இருக்கவே விரும்பலையா, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், நான் எங்கே காவேரியை மதிக்காமல் இருந்தேன், அவள் தானே இந்த வீட்டுக்கு வராமல் அவங்க அம்மா வீட்டிலேயே இருந்தா, அதனாலே தானே நான் கோவப்பட்டு அந்த முடிவு வந்து எடுத்தேன், அதெல்லாம் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டக்கான், நான் வந்து பேசினது மட்டும்தான் அவன் மனசுலேயே இருக்குடி அப்படின்னுட்டு சொல்கிறப்போ தாத்தா வந்து சொல்கிறாங்க, கல்யாணி உன்னை நான் வந்து என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனேன், அங்கே போய் இந்த மாதிரி பேசணுமா சொல்லு, விஜய் வந்து என்ன நினைப்பான், ஏற்கனவே நீ வந்து காவேரியை பார்த்து பேசினனால தான் விஜய் வந்து நம்ம வீட்டை விட்டு போனான், நீ அங்கேயும் போய் இந்த மாதிரி பேசினா அவன் எப்படி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைப்பான், உனக்கு இது புரிய வேண்டாமா அப்படின்ட்டு சொல்கிறப்போ கல்யாணி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் எவ்வளவோ மனசில் நினச்சிட்டு தான் போனேன், ஆனால் விஜய் வந்து நம்ம வீட்டில் இல்லைங்கிற ஆதங்கத்தால் நான் வந்து அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ உடனே ராதாவும் சொன்னாங்க, என்னப்பா நீங்கள் அம்மாவையே திட்டிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அம்மா மனசு புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்கப்பா, விஜய் வந்து இல்லாமல் இந்த வீடு எவ்வளவு வெறிச்சோடி இருக்குன்னு உங்களுக்கு தானப்பா தெரியும், அம்மா அதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க, அவ்வளோ தானப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறப்போ ராதா கேட்குறாங்க, அப்பா நீங்கள் வந்து காவேரி வீட்டில் சொல்லிட்டீங்களா காவேரிக்கு வழக்கா பண்ண போகிறது, விஜய் என்னப்பா பதில் சொன்னா அப்படின்னு கேட்குறப்போ தாத்தாவும் சொல்கிறாரு, இல்லைம்மா ஃபஸ்ட்டு வந்து விஜய் வேண்டாங்கிற மாதிரி தான்மா பேசினான், ஆனால் நானும் பாட்டியும் சொல்லிட்டு வந்திருக்கோம், மற்றதை அவன் யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவான்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அங்கிட்டு விஜய் வந்து ரூமில் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. தாத்தா பாட்டி வந்துட்டு போனது வளகாப்பு பண்ண விஷயமா வந்து சொல்லிட்டு போனது எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கவும் காவேரி வராங்க. காவேரி வந்துட்டு, என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, இல்லை காவேரி பாட்டியும் தாத்தாவும் வந்திருந்தாங்கல்ல, பாட்டி உன்னை வந்து புரிஞ்சிக்காம தான் இருக்காங்க, நான் வந்து உன்னை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு தான் நான் இங்கே வந்து இருக்கேன், அதுவும் பாட்டி வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, இங்கே வந்து கூட உன்னை தான் அவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, ஏங்க விடுங்க பாட்டி தானே விடுங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வயசாயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க கூட இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறது அவங்களுக்கும் கஷ்டமாக தானங்க இருக்கும், அதனால தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, நீங்கள் அவங்க மேலெல்லாம் கோவப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வளகாப்பு பற்றி சொன்னாங்கல்ல, நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு காவேரி கேட்கவும் விஜய் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து என்ன பதில் சொல்லனே தெரியல, பாட்டி போனால் போகட்டும் வளகாப்பு பண்ணிடலாங்கிற மாதிரி தான் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனாலே எனக்கு இதில் முடிவெடுக்கவே தெரியல காவேரி அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, பாட்டி பேசினதை நீங்கள் மனசுலையே எடுக்காதீங்க, வளகாப்பு தானுங்க, அதுவும் வயசாயிடுச்சு இல்லையா, அவங்க உங்கள் மூலமாக தானங்க சந்தோஷத்தை பார்க்க முடியும், இப்போ அவங்களுக்கு கொள்ளு பேரை வரப்போகிறாங்கிற சந்தோஷத்தில் அவங்க வந்து கேட்குறாங்க, அப்படி இருக்கிறப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது காவேரி, என்ன சொல்லனே தெரியாமல் நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொல்கிறாங்க, என்னங்க குழப்பம் இருக்குது இதில், சரின்னு சொல்லுங்கள் அப்போ தானே அவங்க மனசு சந்தோஷப்படும் அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி நான் கொஞ்சம் யோசிக்கணும் சரியா, அடுத்து தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்போது வந்து காவேரி சொன்னாங்க, சரிங்க நீங்கள் யோசிங்க, நான் அம்மா கூட போய் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல விஜயும் சரி காவேரி நீ பேசிட்டு இரு அப்படின்ட்டு அனுப்பி வைக்கவும் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா ரூம்லேருந்து வர்றாங்க. அப்போ சாரதாவும் பாட்டியும் பேசிகிட்டே இருக்காங்க.
இருக்காங்க வளகாப்பு பற்றி. பாட்டி சொல்கிறாங்க, ஏய் என்னடி சாரதா, எல்லாரும் 7வது மாதம்தான் வளகாப்பு வைப்பாங்க, இவங்க என்னடான்னா 5வது மாதத்துலேயே வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்களே, என்னடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்ல சாரதாவும், ஆமாம் அத்தை, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு சொல்ல காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்துட்டு, என்னம்மா என்ன பாட்டி 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ சாரதா, இல்லடி விஜயோட தாத்தா பாட்டி வந்துட்டு வளகாப்பு பற்றி சொல்லிட்டு போனாங்களா, அதான் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல உடனே சாரதா கேட்குறாங்க, ஏய் நீ விஜய்கிட்ட பேசினியா, அந்த தம்பி என்னடி சொன்னிச்சு, வளகாப்பு பண்ணலாமா இல்லையா என்ன அப்படின்ட்டு கேட்குறப்போ காவேரி, இல்லைம்மா அவரும் அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாரு, யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காருமா அப்படின்ட்டு சொல்ல காவேரி கேட்குறாங்க, அம்மா நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ சாரதா வந்து, இல்லடி நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன், என்ன பண்ணனே தெரியலடி, அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு வேற போயிட்டாங்க, நாம் முடியாது அப்படின்ட்டு சொன்னால் அவங்க ஏற்கனவே நம்ம மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க பார்த்துக்கோ, ஏன் இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டோன்னா கூட கொஞ்சம் ஏதாச்சும் நினச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ பார்த்தா கங்கா வர்றாங்க. கங்கா வந்துட்டு அப்படியே கீழே இருக்கிற எல்லா பேக்கையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கங்கா கேட்குறாங்க, என்ன இது இவ்வளவு திங்ஸாக இங்கே வச்சுருக்கீங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லைக்கா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் விஜயோட தாத்தாவும் பாட்டியும் இங்கே வந்தாங்க, அவங்க தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல உடனே கங்கா கேட்குறாங்க, என்ன அவங்க திடீர்னு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கோவம்லாம் போயிடுச்சாக்கும் அப்படின்ட்டு. அப்போ காவேரி சொன்னாங்க, கோவம்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா, விஜய் வந்து அவங்கள விட்டுட்டு இங்கே வந்துட்டார்ல, அந்த வருத்தம் மட்டும்தாங்க அவங்களுக்கு இருக்குது, மற்றபடி ஒரு நல்ல விஷயந்தாங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல கங்கா, நல்ல விஷயமா, என்ன நல்ல விஷயம் அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி, இல்லைக்கா எனக்கு வளகாப்பு பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கக்கா, அதுவும் 5வது மாதம் வளகாப்பு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, என்னது வளகாப்பா, அப்போ எனக்கு அப்படின்ட்டு கேட்க பாட்டி, ஏய் என்னடி அவங்க 5வது மாதத்துலேயே வளகாப்பு பண்ணுறேன் அப்படின்ட்டு திடீர்னு வந்து சொல்லிட்டாங்க, அப்படி இருக்கிறப்போ நாங்கள் இப்போ தாண்டி அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல, அப்போனா உனக்கும் சேர்த்து இவ கூடயே சேர்த்து வளகாப்பு வச்சிடலாமே அப்படின்ட்டு சொல்ல கங்கா, என்ன பாட்டி இந்த மாதிரி சொல்கிறீங்க, காவேரிக்கு முன்னாடியே நான் வந்து கர்ப்பமாயிட்டேன், இவளுக்கு சீக்கிரமாக வளகாப்பு வச்சுட்டா அப்போனா எனக்கு எப்போ வைப்பீங்க அப்படின்ட்டு சொல்ல பாட்டி, ஏய் அதை தானடி நான் சொல்கிறேன், உனக்கு 7வது மாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு அவங்க வந்து 5வது மாதம் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, அப்போனா நீ இந்த மாதிரி கேட்குறேன்னா உனக்கும் காவேரிக்கும் சேர்ந்தாப்புல வளகாப்பு வச்சிடலாமே 5வது மாதம் அப்படின்ட்டு சொல்ல காவேரி, ஹை ஜாலி, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது அக்கா, நம்ம 2 பேருக்கும் ஒரு மண்டபத்தில் வளகாப்பு பண்ண போகிறாங்க. கங்கா அவள் மனசுலேயே நினைக்கிறா, 2 பேருக்கும் ஒரு மண்டபத்திலையா, அதுவும் 5வது மாதம் வளகாப்பு, நான் தான் ஃபஸ்ட்டு வந்து கன்சீவ் ஆனேன், இவ கூட சேர்ந்து எனக்கு வளகாப்பு பண்ண போகிறாங்களா, அது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அவன் மனசுலேயே யோசிக்க. அப்போ சாரதாவும் சொல்கிறாங்க, ஆமாடி கங்கா, காவேரி சொன்ன மாதிரி உனக்கும் அவளுக்கும் சேர்ந்தாப்புலையே வளகாப்பு வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு சொல்ல கங்கா, அம்மா என்னம்மா நீ பேசுகிற, அதெல்லாம் வேணாமா, எனக்கு தனியாக தான் வளகாப்பு பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்ல சாரதா, ஏய் என்னடி இந்த மாதிரி பேசுகிற, நீ வீட்டுக்கு மூத்த பொண்ணு, நீ இந்த மாதிரி பேசலாமா அப்படின்ட்டு சொல்ல காவேரியும் கேட்குறாங்க, ஏங்க்கா இந்த மாதிரி பேசுகிற, உனக்கு ஏதாச்சும் என் மேலே கோவமாக்கா, ஏங்க்கா உனக்கும் எனக்கும் ஒரே மண்டபத்தில் வளகாப்பு வச்சா என்னக்கா பிரச்சனை, ஏங்க்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ கங்கா, ஏய் சும்மா இருடி, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, சரி அம்மா இங்கே பாருங்க, காவேரிக்கு எல்லாமே கிராண்டாக அவளுக்கு நினச்சதை விட எல்லாமே கிடச்சிருக்கு, அதுலேயும் ஸ்பெஷலாக எல்லாமே கிடச்சிருக்கு, எனக்கு அப்படிலாம் கிடையாது, அதனால் என்னால் வந்து இந்த மாதிரி 10ஓட 11 எல்லாமே பண்ணுறதுக்கு சம்மதம்லாம் சொல்ல முடியாது, பண்ணால் எனக்கு வந்து தனியாக வளகாப்பு பண்ணுங்க, இல்லையா எனக்கு வளகாப்பே வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. அடுத்து சாரதா, என்னடி இவ இந்த மாதிரி பேசிட்டு போகிறா, நான் ஏதோ சும்மா வந்து பேசுகிறா அப்படின்னு நினச்சா இவ்வளோ காணும் மனசில் வச்சுருக்கா பாரு அப்படின்ட்டு சொல்ல பாட்டியும், ஆமாம் சாரதா, வர வர இந்த கங்காவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல,
பைத்தியம் மாதிரி வளர்றா அப்படின்ட்டு சொல்ல காவேரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ அக்கா ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்ம எதுவும் செய்யவே இல்லையே, ஆனால் அக்கா ஏன் இந்த மாதிரி பேசுகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கா. கங்கா ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்கவும் குமரன் வந்து பேசுகிறாரு. ஏய் கங்கா என்ன ஆச்சு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்ட்டு கேட்க கங்கா சொல்கிறாங்க, காவேரிக்கு 5வது மாதம் வளகாப்பு பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல குமரன், ஹை சூப்பர் கங்கா, யார் அத்தை சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்குறப்போ, இல்லை அவங்க தாத்தா பாட்டி வந்திருந்தாங்களாம், விஜயோட தாத்தா பாட்டி, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னுட்டு சொல்ல சூப்பர் அப்படின்னுட்டு குமரன் சொன்ன உடனே கங்கா, என்ன சூப்பரு, ஒய்யாம சூப்பர்னு, நானும் தான் கர்ப்பமாக இருக்கேன், ஏன் உங்களுக்கு ஏன் 5வது மாதம் எனக்கு வளகாப்பு பண்ணணும்னு தோணவே இல்லை, அங்கே விஜய் கூட அவங்க தாத்தா பாட்டி வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே வந்து தங்கியிருக்காரு, அவங்க என்னடான்னா இங்கே வந்து மெனக்கட்டி 5வது மாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க, ஏன் உங்களால் ஏன் யோசிக்கவே முடியலை இதை பற்றி அப்படின்ட்டு சொல்ல குமரன், என்ன கங்கா நீ இந்த மாதிரி பேசுகிற, எல்லாரும் 7வது மாதம் தானே வைப்பாங்க, நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்ட்டு சொல்ல கங்கா, இப்போ எல்லாம் 5வது மாதமே பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ குமரன் சொல்கிறாரு, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது கங்கா அப்படின்ட்டு சொல்ல உடனே கங்கா, உங்களுக்கு என்ன தான் தெரியும், எதுவுமே தெரியாது, அதை தவிர எதுவுமே சொல்கிறது கிடையாது நீங்கள்லாம் அப்படின்ட்டு சொல்ல குமரன், ஏன் கங்கா இந்த மாதிரிலாம் பேசுகிற, அப்போன்னா என்ன உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா சொல்லு, காவேரி கூட கங்கா சொல்கிறாங்க, இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்தேன், இப்போ என்னடான்னா நீங்களுமா அதே மாதிரி பேசுவீங்க அப்படின்ட்டு சொல்ல குமரன், என்ன கங்கா என்ன சொல்ல வர அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இல்லை அம்மாவும் இதே தான் சொன்னாங்க, காவேரி கூட சேர்த்து உனக்கும் வளகாப்பு பண்ணிடலான்னுட்டு, எனக்கு அதுலலாம் விருப்பமே கிடையாது, எனக்கு வளகாப்பு நடந்தால் அது தனியாக தான் நடக்கணும், அதுவும் காவேரிக்கு முன்னாடியே எனக்கு வளகாப்பு நடந்தே தீரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்போ குமரன், என்ன கங்கா நீ இப்படி அடம் பிடிக்கிற, சரி விடு இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறப்போ கங்கா, இல்லை விடுன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு பண்ணால் 5வது மாதம் வளகாப்பு பண்ணியே தீரணும், அதுவும் காவேரி கூடலாம் கிடையாது, எனக்கு தனியாக தான் மண்டபம் எடுத்து பண்ணணும், இல்லையா எனக்கு வளகாப்பே வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறா. அங்கிட்டு என்ன நடக்குன்னா காவேரி அப்படியே ரூம்குள்ளே போகிறா. விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி என்னங்க அப்படின்ட்டு சத்தம் கொடுக்கவும் விஜய் சொல்கிறாரு, காவேரி நான் நல்லா யோசிச்சுட்டேம்மா, உனக்கு 5வது மாத வளகாப்பு வந்து பண்ணிடலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடவா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ காவேரி, வேணாங்க ஒரு நிமிஷம் இருங்களேன் நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து, என்ன வேணாமா, கொஞ்ச நேரம் முன்னாடி தானே காவேரி நீ வந்து யாரோட மனசும் கஷ்டப்படுத்த வேண்டாங்கிற மாதிரி நீ வளகாப்பு பண்ணுற மாதிரி தானே முடிவில் நீ போன, இப்போ என்னன்னா திரும்பி வர்றப்போ வேணாங்கிற மாதிரி நீ பேசுகிற, என்னாச்சு காவேரி, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, யாரும் எதுவும் சொல்லவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் பாட்டியும் தாத்தாவும் என்னை முழு மனசோட ஏற்றுக்கணும் அப்படின்னு தானே நீங்கள் சொன்னீங்க, அப்போனா அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, அது 5வது மாதம்தான் வளகாப்பு பண்ணியே ஆகணுமா, 7வது மாதம் தானே எல்லாருக்கும் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, அதைத்தானே நானும் முன்னாடியே சொன்னேன் காவேரி, இப்போ என்னடான்னா நீ வெளியில் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிற, என்ன காவேரி ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் மறைக்கவே இல்லைங்க, நான் வெளியில் போய் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு நீங்கள் சொன்னது தான் சரிங்கிற மாதிரி தோணிருச்சு, அதனாலே தாங்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, அப்போனா சரி நான் பாட்டிக்கும் தாத்தாக்கும் ஃபோன் பண்ணி இப்போதைக்கு 5வது மாதம் வளகாப்புலாம் வேணாம், 7வது மாதமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடவா அப்படின்ட்டு சொல்ல காவேரி, இருங்க கொஞ்சம் யோசிக்கலாம், நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டு ஃபோன் பண்ண வேணாங்க அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, என்ன காவேரி இப்படியும் பேசுகிற அப்படியும் பேசுகிற, நீ ஏதாச்சும் மனசில் நினச்சி குழம்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ என்ன நினச்சாலும் என்கிட்ட சொல்லு காவேரி அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லிடுங்க, நம்ம 7வது மாதமே வளகாப்பு வச்சுக்கலான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல விஜய் சொல்கிறாரு, கன்ஃபார்ம் தானே இது, நான் அப்போனா ஃபோனில் சொல்லிடவா அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி, சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடவா அப்படின்ட்டு வெளியில் போக விஜயும் சரி போய் பேசிட்டு வா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு பாட்டிக்கிட்டேயும் சாரதா கிட்டேயும் போய் பேசுகிறாங்க. அம்மா நான் ஒன்று சொல்கிறேம்மா, நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாமா அப்படின்ட்டு சொல்ல சாரதா, ஏய் என்னடி சொல்ல போகிற, கங்கா என்னடானா இந்த மாதிரி பேசிட்டு போகிறா, நீ இப்போ என்ன சொல்ல போறியோ சொல்லி தொலை அப்படின்ட்டு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லைம்மா
எனக்கு 7வது மாதமே வளகாப்பு பண்ணுங்கம்மா, தாத்தா பாட்டி சொன்னாங்க. ஆனால் வந்து நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பக்குவமாக சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சாரதா, ஏய் அந்த அம்மா ஏற்கனவே கோவமாக பேசிட்டு போகிறாங்க, நீ என்னடானா இப்படி சொல்கிற, அவங்க வேற அவங்க குடும்ப வழக்கம் 5வது மாதம் தான் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் போய் சொன்னால் அவங்க கேட்பாங்களாடி அப்படின்ட்டு சொல்ல, காவேரி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் விஜய்கிட்டையும் சொல்லிட்டேன், விஜயும் ஃபோனில் சொல்லிடுவார், நீங்களும் ஒரு எட்டு அப்படியே போய் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சொல்ல, உடனே சாரதா கேட்குறாங்க, ஏண்டி கங்கா வந்து இந்த மாதிரி சொன்னதால நீ இப்போ வேணான்னு சொல்கிறியா அப்படின்னுட்டு சொல்ல, உடனே காவேரியும் சொல்கிறாங்க, ஆமாம்மா அக்கா மனசு கஷ்டப்பட வேண்டாமே, அவள் இப்போ கர்ப்பமாக இருக்கா, இதில் நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அக்காவுக்கு முன்னாடியே வளகாப்பு பண்ணிடுங்க, அப்போவாச்சும் அக்கா வந்து என்னை புரிஞ்சுக்கட்டுமே, அக்கா என்ன மனசில் நினச்சி என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை, அதனாலே 5வது மாதம் வளகாப்பு பண்ணால் அவள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாள்ல அப்படின்னுட்டு சொல்லவும், உடனே சாரதா சொல்கிறாங்க, உன்னை போய் அவள் புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி நடத்துகிறாளடி, என்ன தான் ஆச்சு. காவேரி சொல்கிறாங்க, அம்மா நீ எதை பற்றியும் நினச்சி புலம்பெல்லாம் வேணாமா, அக்கா கிட்ட போய் 5வது மாதம் வளகாப்பு வைக்க போகிறோம் உனக்கு அப்படின்ட்டு மட்டும் சொல்லு, அக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா, அது மட்டும் இல்லாமல் நான் தான் சொன்னேன் அப்படின்னுட்டு மட்டும் சொல்லாத, ஏன்னா அவள் ஏற்கனவே என் மேலே ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கா, நான் சொல்லி அதை இவ தான் விட்டு கொடுத்துருக்கா, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாலும் சொல்லுவா அப்படின்னு சொல்ல, சாரதாவும் அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட் வந்து முடியுது.